முருகாச்சரணம். தினம் ஒரு திருத்தலம். வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகனின் திருத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் முதலில் காணும் கோயில் முத்துமலை. இந்த முத்துமலை கோயம்புத்தூரிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் முத்துக்கவுண்டனூர் என்ற இடத்தில் மலை மீது அமைந்துள்ளது. இந்த கோயில் 500 வருட பழமையான கோயிலாகும். முருகப்பெருமான் உலகை சுற்றி வரும் பொழுது அவருடைய கிரீடத்திலிருந்து ஒரு முத்து இம்மலையின் மீது விழுந்துவிட்டது. அம்முத்தை எடுப்பதற்காக முருகன் இம்மலை மீது இறங்கியதால் முத்துமலை என்று அழைக்கப்படுகிறது. மலைப்பாதை உள்ளதால் வாகனங்கள் மேலே செல்லலாம். இந்த முத்துமலை கோயம்புத்தூரிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது போல் கிணத்துக்கடவு என்ற ஊரிலிருந்து பார்த்தால் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் இக்கோயில் கேரள எல்லையில் அமைந்துள்ளது. அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பொள்ளாச்சியில் அமைந்திருக்கிறது. பொள்ளாச்சியில் உள்ள இக்கோயில், இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் 2000 வருடம் பழமையான கோயிலாகும். மூலவர் முருகன், திருவாச்சி, மயில் ஆகியவை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் சிறப்பு. இத்தலம் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இது சமவெளியில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும். இந்த கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து 43.7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இன்று நாம் கடைசியாக காண இருக்கும் கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள குமரன் கோட்டமாகும். இந்த குமரன் கோட்டம் மூலவர் சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலும் 500 வருட பழமையான கோயிலாகும். அறுபடை வீடுகளில் எப்படி வீற்றிருக்கிறாரோ அதே போலும் இங்கு அமர்ந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த கோயிலுக்கு சென்றால் அறுபடை வீடுகள கோயிலுக்கு சென்ற ஒரு திருப்தி கிடைக்கிறது. இந்த கோயில் கோயம்புத்தூரிலிருந்து 18.7 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி சாலையில் சூலூருக்கு அருகில் உள்ளது. முருகாச்சரணம்.